வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுநாள் வரை இந்த விஷ்ணு அப்படிங்கிற கதையை பார்த்த குழந்தைகளே, பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு அப்படிங்கிற கதையை இதுநாள் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ், இந்த கதை இருக்கு இல்லைங்களா, இந்த கதை ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த கதை என்ன எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்காக நாங்கள் இந்த கதையில் லாஸ்ட்டில் ஹாப்பி என்டிங் வச்சுருக்கோம். எல்லாரும் போய் ஹாப்பியா பாருங்க. கதையை சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். ஓ அப்படியா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா அனுச்சேன். என்ன நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா வந்து இருக்காங்க போல. மேடம், அவர் சார் அப்பாயிண்ட் பண்ண புது இன்ஜினியர். ஓ அப்படியா மகேஷ் சார். தமிழரசி, மகேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த பையன் நம்ம கம்பெனிக்கு நான் அப்பாயிண்ட் பண்ண புது கம்ப்யூட்டர் இன்ஜினியர். தமிழரசி. சரிங்க தம்பி, உன்னோட பேர் என்ன? அக்கா, என்னோட பேர் பில்லா. சரி தம்பி. அபி, இவ்ளோ நேரம் இங்க தான் இருந்தியா? ஆமாக்கா. அப்புறம் இவ்வளவு நேரம் ஏன் அபி உள்ள வரல? அக்கா, நீங்க தான் இவ்வளவு நேரம் ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தீங்க இல்ல, அதனால தான்க்கா நான் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அபி, நீ இருந்தாலும் ரொம்ப தான் சீன் போடுற. அக்கா, நான் சீன் போடல அக்கா, உண்மையா தான் சொல்றேன். அபி, எங்கே உண்மைக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். என்னக்கா, என்னை கேண்டல் பண்றீங்களா? தமிழரசி, அபி, நீங்கள் அக்கா தங்கச்சிங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்குள்ளே முடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முது சார், நீங்க என்னையும் அக்காவையும் கலாய்க்கிறீங்களா? ஆட அபி, அதுவே உனக்கு இப்போதான் தெரியுதா? சரி சரி, என்னோட அபிய நீங்க 2 பேரும் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. சரி தமிழரசி, இனி நானும் பிடி சாரும் அபியை கிண்டல் பண்ணல, சரியா? சரிங்க. வாங்க மா டாக்டர் தம்பி, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாக்கா, நான் ஹாஸ்பிடல்லே ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அக்கா. ஆமா தமிழரசி, நம்ம ராம் எப்பவுமே அப்படித்தானே. ஆமாந்தம்மா, சரியா சொன்னீங்க. அக்கா, நான் என்ன செய்வேன்? பல உயிர்களை காப்பாற்றும் கடமை என்னுடையதல்லவா, அதனால தான்கா. ஆமா டாக்டர் தம்பி, நீங்க என்னைக்கும் அப்படித்தான் பொறுப்பா இருக்கணும். ஆமாம் தமிழரசி, நீ கரெக்டாக சொன்ன. நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கடமையை நம்ம நல்லா செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே ஜாலியாக இருக்கலாம் தமிழரசி. ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நட்பு அப்படிங்கிறது அரைஞ்சு போன நூல் மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைகளா. கடல்ல கலந்த உப்பு மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும் குழந்தைகளா. அதுதான் உண்மையான நட்பு. அப்புறம் குழந்தைகளா, இந்த கதை இதோட முடியுது குழந்தைகளா. இந்த கதையை நீங்க படமா பார்க்கணும்னா நம்ம சேனல்ல அது படமா போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க குழந்தைகளா.